Hi to all. லாஸ்ட் வீடியோல கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். Computer system organization refers to structural and operational layout of a computer, which includes the interaction between hardware components, software, how they work together to process the data. Hardware components software combine ஆகி எப்படி ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறத ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர்கனைசேஷன். பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஒரு நார்மலான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, CPU, இதுல பார்த்தீங்கன்னா பிரைமரி மெமரி கண்டிப்பா இருந்தாகணும், ரேம், அதே மாதிரி அவுட்புட் டிவைசஸ், இன்புட் டிவைசஸ், நெக்ஸ்ட் செகண்டரி மெமரி ரிமூவபிள் மெமரின்னு சொல்லலாம். இன்புட் டிவைசஸ் மூலமா ஒரு டேட்டாவை கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டா கொடுக்கும், மேபி அதை ஸ்டோர் பண்ணியும் வைக்கலாம். இதுதான் வந்து பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம்னு சொல்றோம். ஃபங்க்ஷனல் டயக்ராம். A standard computer system architecture is often represented visually like this. Input devices ல இருந்து டேட்டாவை எடுப்போம், CPU ல வந்து அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல நம்ம கால்குலேஷன்ஸ் ப்ராசஸிங் நடக்கும். நெக்ஸ்ட் மெமரியில ஸ்டோர் பண்ணுவோம். அந்த ஸ்டோர் பண்ண டேட்டாவை திருப்பி அவுட்புட் டிவைசஸ்ல டிஸ்பிளே பண்றதோ இல்ல பிரிண்ட் எடுக்கிறதோ பண்றது. மெமரி ஹைரார்கி. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட மெமரி ஹைரார்கி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் மெமரி, ஃப்ரீக்வன்சியா யூஸ் பண்றத ரெஜிஸ்டர் மெமரி அண்ட் கேஷ் மெமரியில ஸ்டோர் பண்ணியிருப்போம். பர்மனண்டா இருக்கிறத பார்த்தீங்கன்னா மெயின் மெமரியில ஸ்டோர் பண்ணியிருப்போம். இதுதான் பிரைமரி மெமரின்னு கால் பண்ணுவோம். அதே மாதிரி அடுத்தது மேக்னெட்டிக் டிஸ்க் அண்ட் மேக்னெட்டிக் டேப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரிமூவபிள் மெமரின்னு சொல்லுவோம். எப்பயாவது யூஸ் பண்ற ஒரு சில டேட்டாஸை வந்து இதுல ஸ்டோர் பண்ணி வைப்போம். பட் ஸ்டோரேஜ் ஏரியான்னு பார்க்கும்போது இந்த டிஸ்க் அண்ட் டேப்ஸ்ல வந்து அதிகமா இருக்கும். மெயின் மெமரி மீடியம். இந்த ரெஜிஸ்டர் மெமரி அண்ட் கேஷ் மெமரி அப்படிங்கும் போது அதனோட மெமரி ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் சிஸ்டம். இன்புட் சிஸ்டம் அப்படிங்கிறது கீபோர்டு, மவுஸ், இது எல்லாமே வந்து இன்புட் சிஸ்டம்னு சொல்லுவோம். டச் ஸ்கிரீன், ஜாய்ஸ்டிக், இது எல்லாத்தையுமே சொல்லுவோம். பெரிபெரல் கனெக்டட் டு த கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஃபார் கம்யூனிகேஷன் வித் எக்ஸ்டர்னல் வேர்ல்டு. எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்ல இருந்து ஒரு கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற எந்த டிவைசஸா இருந்தாலும் அதை வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ்ன்னு சொல்லுவோம். இதை கண்ட்ரோல் பண்றது பார்த்தீங்கன்னா IO கண்ட்ரோலர்ஸ். இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த சிஸ்டம் அண்ட் த IO டிவைசஸ். ஒரு டிவைஸ் இருக்கு அப்படின்னா, மேபி இப்போ பிரிண்டர் இருக்கு அப்படின்னா அந்த பிரிண்டரை நம்ம கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா, நார்மலா பார்க்கும்போது இது கேபிளோட கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். பட் அதுக்கான சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு இன்டிமேட் பண்ணினா மட்டும்தான் அதனோட ஒர்க் கரெக்டா நடக்கும். அதை தான் வந்து IO கண்ட்ரோலர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கேபிள், பிரிண்டர், சிஸ்டம், இது எல்லாமே டிவைசஸ், இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். இது வந்து அதுக்குள்ள இன்ஸ்டால் பண்ற சாஃப்ட்வேர், அந்த இது வந்து கண்ட்ரோலர்ஸ்ன்னு சொல்லுவோம். சிஸ்டம் பஸ் ஆர்கிடெக்சர். பஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் பஸ் இருக்கும். இதுல கண்ட்ரோல் பஸ், அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ். கண்ட்ரோல் பஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் யார் ஆக்டிவா இருக்கணும், யார் வந்து டிசேபிள் பண்ணணும் அப்படிங்கிற சொல்றது கண்ட்ரோல் பஸ். இது கண்ட்ரோல் பஸ் பார்த்தீங்கன்னா CPU, மெமரி அண்ட் அவுட்புட் டிவைசஸோட கனெக்ட் பண்ணிருப்போம். அதே மாதிரி அட்ரஸ் பஸ்ஸும் வந்து எந்த டேட்டாவை எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த அட்ரஸ் பஸ் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இந்த அட்ரஸ் பஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெமரி அண்ட் இன்புட் அவுட்புட் டிவைசஸோட ஸ்ட்ராங்கா கனெக்ட் இருக்கும். எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் கால்குலேஷன் தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் இந்த CPUவோட கனெக்ட் பண்ணிக்கும். எல்லா டைம்லயும் CPUவோட கனெக்ட் ஆயிருக்காது. நெக்ஸ்ட் டேட்டா பஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, டேட்டாவை உள்ள CPUக்கும் மெமரிக்கும் இன்புட் அவுட்புட் டிவைசஸ்க்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்க யூஸ் பண்ற பஸ்ஸஸ் தான் பார்த்தீங்கன்னா டேட்டா பஸ். CPUக்கு தேவைப்படுறப்ப அந்த CPUஸ்ல கொடுப்போம். எப்ப மெமரியில இருந்து எடுத்துட்டு போய் CPUக்கு கால்குலேஷனுக்காக கொடுப்போம். அதே மாதிரி கால்குலேஷன் பண்ணதை அவுட்புட்டா டிஸ்பிளே பண்றதா இருந்தாலும்
இந்த டேட்டா பஸ் மூலியமா எடுத்துட்டு வந்து சிபியூல இருந்து எடுத்துட்டு வந்து அவுட்புட் டிவைசஸ்ல டிஸ்பிளேவும் பண்ணுவோம். இன்புட் டிவைசஸ்ல மேபி நம்பர்ஸ் கெட் பண்றதா இருந்தாலும் இன்புட் டிவைசஸ்ல கெட் பண்ணி அதை சிபியூல கொடுத்து ப்ராசஸ் பண்ணிட்டு திருப்பி அவுட்புட் டிவைசஸ்ல டிஸ்பிளேவும் பண்ணும். மேபி இதை ஸ்டோரேஜ் பண்றதா இருந்தா மெமரியில கொடுத்து ஸ்டோரும் பண்ணிக்கும். எந்த இடத்துல தேவைப்படுதோ மேபி சிபியூ மெமரியோ ஒரு அவுட்புட் இன்புட் அவுட்புட் எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல அந்த அதுக்கான பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.